ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கேர். நான் உங்கள் தாதாபாய். நம்ம எப்போவுமே விரும்பி வளர்க்குறது வெப்போர் கோழிங்க. ஏன்னாக்கா அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால நம்ம வளர்க்குறோம். ஓகேவா? அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் என்னன்னாக்கா, நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் கோழிகளை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபுல்லாகவே போடுறது. இது பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் பலனாக இருக்குது, பாதி பார்க்குறவங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்குது. அதனால் நான் போகிற விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே அதில் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும்போது கிளிக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து தெளிவு முறை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம், வளர்ப்பு முறை சொல்லிட்டு இருக்கிறோம், தயார் முறை சொல்லிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி மருத்துவம் சொல்லிட்டு தரோம். எல்லாமே சொல்லிட்டே இருக்கும்போது நிறையா பேர் நிறைய பலன் அடைகிறாங்க. நிறையா பேர் வந்து பாதியில கேட்டுட்டு மீதி கேட்காம போயிடுறாங்க. அதனால் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், நல்ல ஒரு அட்வைஸாக இருக்கும். இப்போது நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளை பட்டா இருக்கு இல்லையா, பட்டாக்களை தேர்வு செய்யும் முறை, அதாவது பட்டாங்களெல்லாம் எப்படி தேர்வு செய்யலாம், என்ன பண்ணலாம், நல்ல பட்டாங்களை தேர்வு செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள் நம்ம வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த விஷயங்களை வந்து மைனஸாக பார்த்துக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் பட்டா வந்து செய்யக்கூடாத விஷயங்களை வந்து செய்யுது, இதனால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அதாவது நம்ம இப்போது வளர்க்குற வெப்போர் கோழிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போயிட்டு வாங்குகிற வெப்போர் கோழிகளாக இருந்தாலும் சரி, ஒன்றுத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். இப்போ யாராச்சும் வீட்டில் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஆசைக்கு வளர்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்கமாக இருக்கும். வளர்க்குறதே வளர்க்குறோம், ஏதோ வருமானம் வரும், அதனால் வளர்க்கலான்றோம். அந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு நம்ம வாங்குவோம் பொருட்களை. ஏன்னா அப்போ வாங்கும்போது அங்கே போய்ட்டு நம்ம எதெல்லாம் வச்சு பார்த்து செலக்ட் பண்ணணும், எதை பார்த்து செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் பட்டா அப்படின்றது தெளிவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம போனோடனே என்ன பண்ணுவோம், நிறையா பேர் 5-6 பட்டாங்க மேதுன்னு வச்சுக்கலாம். அதில் நம்ம பார்ப்போம் எது நல்லா இருக்குது, எது நல்லா உடம்பு ஊட்டமாக இருக்குது, எது நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ அங்கே இருக்கிற சுறுசுறுப்பாக இருக்கிற பட்டா, நல்லா கொஞ்சம் வட சட்டமாக நல்லா ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற பட்டா தான் வந்து நம்ம கண் வந்து கரெக்டாக போகும். இப்போ அதை பிடிச்சிட்டு வந்தது அதை பிடிச்சி கொடுங்கண்ணா பார்க்கலான்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்க்கணும். நிறைய பேர் வந்து பிடிச்சி பார்க்கறதில்ல. ஒரு பட்டாவை எடுத்துகிட்டு வராங்க, ஓகே ஏதோ வந்து ஒரு பட்டாவை கொடுத்துட்டாங்க நல்ல கோழி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரக்கூடாது. அது நம்ம பிடிச்ச உடனே நமக்கு இப்படி சேவலை இப்போ கையில் இப்போ அந்த மாறு பகுதி இப்படி பிடிச்சி அணைச்சி இப்படி தூக்குறோம்னாக்கா, தூக்கும் போதே அந்த சேவல் வந்து நமக்கு கைக்கு பிடிமானமாக இருக்கணும். கையில் பிடிச்ச உடனே அது கையில் அப்படியே கம்பீரமாக அப்படி ஒரு அந்த கழுத்தை அப்படி தூக்கின ஒரு கம்பீரமான ஒரு பார்வை இருக்கும். ஸ்டிப்னஸ் வந்துடும், ஸ்ட்ரைட்டாக காலெல்லாம் அப்படி நிமித்தி ஒரு ஸ்டிப்னஸ் வந்துடும். இப்போ அந்த மாதிரி ஸ்டிப்னஸ் இருக்குனாக்கா சேவல் ஓகே, கொஞ்சம் டெம்பரான சேவலுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று அந்த சேவல் நம்ம தூக்கணுன்னே கொஞ்சம் கம்பீரமாக அப்படி நிமிர்ந்து இருக்குன்னா நல்ல வீரமான சேவல், பரவாயில்ல இப்படி தான் இருக்கணும். சேவலை தூக்கின உடனே நல்ல ஒரு கம்பீரமாக ஒரு அமைப்பு, ஒரு ஒரு வீரத்தனமான ஒரு பார்வை அப்படின்றாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்குதுனாக்கா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உடல் ரீதியாக பிடிச்சி பார்ப்போம். உடல் ரீதியாக பிடிச்சி பார்க்கும்போது சில கோழிங்க என்ன பண்ணால் உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், சில கோழிங்க நல்லா கல் மாதிரி இருக்கும். கல்லுண்ட மாதிரி இருக்குப்பா சேவல், சரிங்களா? சோத்து உண்டனாலே அதே மாதிரி கல்லுண்ட மாதிரி இருக்குப்பா, பராங்கல் மாதிரி இருக்குது, இரும்பு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம பிடிச்ச உடனே அந்த பட்டா வந்து ரொம்ப டைட்டாக அப்படியே இரும்பு மாதிரி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு பிடிச்சோம்னா குழப்பம் பிராய்லர் கோழி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஃபிட்னஸாக அப்படி இருக்கணும், புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா அப்போவே நமக்கு தெரியும் இது வந்து ஓகே, பிளட் லைன் ஓகே, வளர்ப்பு ஓகேவா இருக்குது, சேவல் விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சோம். அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், சேவலை பிடிச்ச உடனே இப்படி பார்த்துட்டு நேராக காலை வந்து இப்படி பிடிச்சி பார்ப்போம். காலை பார்த்தோம்னாக்கா என்ன தெரியும், கால் என்ன தெரியும், அதில் இருக்கிற முள் இருக்கான்னு தெரியும், அதில் பட்டி இருக்கான்னு தெரியும், வெள்ளை இருக்கான்னு தெரியும், கால் ஏதாச்சும் உடஞ்சிருக்கா, டேமேஜ் இருக்கா, காயம் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ கால் சுத்தமாக இருக்கணும், புரியுதுங்களா? இப்போ கால் சுத்தமான இருந்துச்சுனாக்கா 2 காலும் கிட்டத்தட்ட ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா ஒரு கால் பெண்டு கால் இப்படி இருக்கும், மடக்கிட்டு இருக்கும், சிலது வந்து கால் இப்படி மடக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் யோசனை தான் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பட்டாவை தூக்கும்போது ஸ்டிப்னஸ்ஸு கால் ஃபிட்டாக இருக்கும், அப்படி 2 காலும் ஒரே மாதிரி அப்படி வச்ச மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுதான் வந்து நல்ல கால் நல்ல காலுன்றது. அதுக்கப்புறம் தான் அந்த கால் பட்டி, கால் விரல், இந்த விரல் அமைப்பு, இன்னும் அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தாய்லாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸு இந்த நாட்டில் இருக்கிற கோழிங்களுக்கெல்லாம் காலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். சில விஷயங்கள் பாயிண்ட் இருக்கும். சில பேர் தாம்பரன்னுவாங்க, சில பேர் அதிர்ஷ்டன்வாங்க, சில பேர் வந்து ரேகைன்னுவாங்க, வித்தியாசமாக சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற சில சேவலுங்களை நம்ம ஊரில் தேடுவாங்க. எப்படியே அங்கே இருக்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எப்படி இருக்கும், இருக்காது, அங்கே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ண, நிறைய பேர் அந்த நெட்லலாம் பார்த்துட்டு இது மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல கோழிங்களை வந்து மிஸ் பண்ணிவிட்டு வீணாக போன கோழிங்க இந்த டோக்கலா கிராஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இதான் நல்ல கோழி, நான் நெட்டில் பார்த்தேன், அந்த அமைப்பு இருக்குது, அந்த கோழிக்கு தலைவா அங்கே தான் அமைப்பு இருக்கும்.
நம்ம ஊர் கோழிங்களுக்கு அந்த அமைப்பு இருக்காது. புரியுதுங்களா? இருக்குதான் நம்ம தேடலாமே தவிர 100ல் 1 கோழிக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பத்திரமா பார்த்துக்கலாம். அதை எடுத்து வச்சு அதை எப்படி சண்டை போடுது, அது அந்த அந்த நெட்டில் சொன்னாங்க, அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு அந்த சில மென்ஷன் பண்ண விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுக்கு மேட்ச் ஆகுதா, இது அதே மாதிரி போர்த்திறன் இருக்குதா, சண்டை போடுமா அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், டெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆமாவா இல்லையான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணும். அதனால எப்போவுமே மற்ற நாட்டுகளில் இருக்கிற அந்த புக்ஸை பார்த்துட்டோ இல்லை இந்த ஆன்லைன் நெட்டில் பார்த்துட்டோ அந்த விஷயத்த வந்து நம்ம கோழிங்களுக்கு மேட்ச் பண்ணாதீங்க. டோட்டலாக நம்ம ஊர் கோழிங்க எல்லா விஷயத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் கோழிங்களுக்கு அந்த மச்சம், அந்த அதிர்ஷ்டம், அந்த ரேகை, அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். 100ல் 1 கோழிங்களுக்கு இருக்கும். அது ரேராக இருக்கும். அது இல்லைன்னா கூட நம்ம கோழிங்க கெத்தாக சண்டை போடுங்க. சரிங்களா? அதனால் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதை வந்து இதில் மேட்ச் பண்ணாதீங்க, இதை எடுத்துகிட்டு போய் அதில் மேட்ச் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து புதுசாக வர்றவங்க வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு ஓ இப்படி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. உதாரணத்துக்கு என்னென்னா, என் கூட இங்கே இருக்கிற ஒருத்தர் நல்ல வசதியான ஆள், கிட்டத்தட்ட மாதம் ஒரு 3.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாப்புல. ஓகேவா? அவர் வந்து கோழி ஃபீல்டில் புதுசாக வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த கோழிங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து பணம் செலவு பண்ணி கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அவர் நமக்கு பழக்கமாகி நமக்கு அவர் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் மெனக்கட்டு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன்னா அப்போல்லாம் வந்து என்கிட்ட பேசி நம்ம வெளியே போகலாம் வான்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு சில விஷயங்கள் அவர் கேட்பார். நான் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ இருக்குது, இது மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி. அப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவார், இந்த ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு பாட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் அப்படியே அந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு சப்போஸ் அவர்கிட்ட யாராச்சும் கேட்குறாங்கன்னா அப்படியே ஒப்பிப்பார். இந்த மாதிரி அப்படின்ட்டு அப்படியே கடப்படன்னு சொல்லி அப்படியே அடித்து தள்ளுவார். ஆனால் ரியல் லைஃப்பில் அனுபவம் கிடையாது. இப்போ ரியல் லைஃப்பில் அனுபவம் இல்லைன்னாக்கா நான் தான் படித்தாலும் அது பலன் கொடுக்காது. புரியுதுங்களா? நம்ம ஸ்கூல் போய் படித்து வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டுறது வேறு. டேரெக்டாக படித்தோன்னா வேலை கிடைக்கிறது இல்லை. படிச்சுட்டு வேலைக்கு போய் அங்கே திட்டு வாங்கி அடிப்பட்டு உதப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நாளடைவில் 1 by 1 கற்றுக்கிட்டு அப்புறம் தான் மேலே போகிறோம். அதே சேம் தான் இதுவும். எடுத்தோடனே ஒருத்தர் போய் கேட்டுட்டு டப்புன்னு ஓகே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது. ரியல் லைஃப்பில் நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதில் இருக்கிற நல்ல கட்டங்கள் கரெக்டாக தெரியும். அதனால் வந்து எப்போவுமே சில விஷயங்களை வெளிநாட்டில் வேறு கோழிங்களுக்கு மேட்ச் பண்ணுற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊர் கோழிங்களுக்கு மேட்ச் பண்ணி உங்கள் நேரத்தை வீணடிச்சு வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. புரியுங்களா? அப்போது நம்ம ஊர் கோழிங்களுக்கு தனி மதிப்பு, தனி கெத்து, தனி ஒரு கம்பீரம் இருக்குது. அதனால தான் வந்து பட்டாவை நம்ம அப்படி கையில் அப்படி தூக்குனாலே அந்த பட்டா என்ன பண்ணோம், அப்படியே ஸ்டிப்பாக அப்படி கம்பீரமாக அப்படின்னு சொல்லிட்டு மசில் பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சிட்டு நிற்கும். அப்பயே நம்ம ஆஹா மொத்தத்தனமான பையன் போல இவன் தான் நமக்கு செட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா தலைவரை தூக்கின்னு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கணும். அப்போது அந்த பட்டாவை வந்து இப்போ கால் ஸ்டிப்பாக பார்த்தாச்சு, உடம்பு ஃபிட்னஸ் பார்த்தாச்சு, அதோடைய முக அமைப்பு கம்பீரமான அந்த லுக்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இதெல்லாமே வந்து மார்க் போட்டுனே வரலாம் 1 2 3ன்ட்டு. இதையும் தாண்டி என்ன பண்ணால் சேவலை தரையில் நிற்க வைக்கணும். நிற்க வச்சு பார்த்தோம்னா 2 கால் ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை வளைஞ்சி இப்படி இருக்கா, இல்லை இப்படி இருக்கா, இல்லை இப்படி இருக்கா, இல்லை இப்படி இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கால் ஃபால்ட் ஆகிடுச்சு, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அந்த சேவலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அதான் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால நம்ம அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நிற்க வச்சு பார்த்துட்டீங்க. 2வதாச்சா, இப்போ ரெக்கையை வந்து லைட்டாக அப்படி ஒரு ரெக்கை அப்படி பிடிச்சி தூக்குனீங்கன்னா சில சேவல் என்ன பண்ணோம், ஃப்ரீயாக ரெக்கையை விட்டுரும். அப்பா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கா, எப்பா அப்படின்ற மாதிரி விட்டுரும். அதை வந்து ஓகே, இன்னொரு சில சேவலுக்கு என்ன பண்ணாக்கா ரெக்கை அப்படி பிடிச்சி அப்படி இழுத்தோம்னா அப்படி இழுத்துக்கும், அப்படின்ற மாதிரி அவர் ஆக்சுவலி சர்க்கிள் இழுத்துவார். அது வந்து ஓகே சூப்பர், ஆஹா சுத்தமான ஒரு தங்கம் ஒருத்தர் மாட்டான்னு சொல்லிட்டு அழகா தூக்கிட்டு அவர் வச்சுக்கணும். 1 ரெக்கை, கால் அமைப்பு, ரெக்க அமைப்பு, உடல் அமைப்பு ஆயிடுச்சா. அப்புறம் இந்த ரெக்கையை வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்க்கும்போது என்ன தெரியும், அதில் ரெக்கை தான் தெரியும். ரெக்கை தெரியும் போது ரெக்கையில் வந்து ரெக்கைங்க வந்து நெருக்கமாக இருக்கா, இல்லை கொஞ்சம் கேப் இருக்கா, ரெக்கையெல்லாம் ஒரே அளவில் இருக்கா, பெரிய ரெக்கை இருக்கா, அதுக்கு அடுத்த சின்ன ரெக்கை இருக்கா, அதுக்கு அடுத்த சின்ன ரெக்கை இருக்கான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதில் வந்து சில விஷயங்கள் வந்து சில ரெக்கை இங்கே உள்ளார வந்து வெளியில் தள்ளி இருக்கும், 1 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுலலாம் பார்த்தீங்கன்னா சில நுணுக்கமான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர். அது 10ல் 1க்கு மேட்ச் ஆகும், 9 சேவலுக்கு மேட்ச் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், மண்டே தான் சொரிய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த பட்டா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கால் பட்டி, ரெக்கை, உடல் கட்டு, கம்பீரம் ஆயிடுச்சிங்களா. அடுத்தது என்ன பண்ணுவோம்,
அந்த சேவல் பிடிச்சோன்னா கட்டா பார்ப்போம், வால் கட்டா, முது மேலே அப்படி கை வச்சோம்னா முது மட்டும் தனி ஷேப் இருக்கும், முதுவும் உடம்பும் சேர்ந்து அப்படி ஒரே மாதிரி மரம் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அப்படி மேலே கை வச்சோம்னா இப்படி வைக்கிற கையை இப்படி தடவும் போதே இப்படி விரிஞ்சு அப்படி போகும். அப்படி இருந்தால் தான் வந்து அந்த அமைப்புன்னுவாங்க. அப்போ அந்த கட்டா வந்து கரெக்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கட்டா வந்து உடம்ப ஒட்டிச்சிருந்தாக்கா ஏறி கட்டானுவாங்க. அதாவது கட்டா போயிட்டு உடம்புல ஏறிக்கிச்சு, ஏர் கட்டானுவாங்க. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒட்டு கட்டானுவாங்க, ஒட்டிக்கிட்டு இருக்காதனால ஒட்டு கட்டானுவாங்க. அதே மாதிரி அந்த கட்டா வந்து கொலப்பா இப்படி நம்ம இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு டைட் ஃபீல் இருக்கும். அதே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி உருட்டினீங்கனாக்கா அந்த கட்டா வந்து அப்படி ஷேக் ஆகும். நாட்டுக்கோழியை பிடிச்சி நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போ எது நல்ல கட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. அது ஒரு விஷயமாச்சா. சில கோழிக்கு வந்து கட்டா பெருசாக இருக்கும், கொஞ்சம் கொலப்பாக இருக்கும். சில கோழிக்கு வந்து சின்னதாக இருக்கும், டைட்டாக இருக்கும். சில கோழிக்கு வந்து கட்டாவே இல்லாத மாதிரி உடம்பு ஒட்டிகிட்டு இருக்கும். அது மாதிரி நிறைய விதம் இருக்குது. அதுலேயே நம்ம ஒன்று அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இது ஒன்று ஆச்சுங்களா. அடுத்தது நம்ம சேவலுடைய கழுத்து வந்து பார்ப்போம். கழுத்து எப்படி இருக்குது, கழுத்து ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, கழுத்து ஜாயிண்ட்னாக்கா இந்த போன் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, நெக் போன் ஜாயிண்ட்றாங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட்லாம் வந்து சில சேவலுக்கு வந்து நெருக்கமாக இருக்கும், பக்கத்தில். இப்போ அதாவது இந்த விரல் இருக்குன்னு வச்சிங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட், இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே விரல் இருக்க வேண்டியது 3 ஜாயிண்ட். இது பொதுவாக இதே வந்து கோழிகளுக்கு இதே மாதிரி இருக்கும். சிலது வந்து நெருக்கமாக இருக்கும், கிட்ட இருக்கும் நெருக்கமாக. அந்த மாதிரி நம்ம அதை தடவை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும், அந்த ஃபீல் ஆகும் பரவாயில்ல அப்படின்ட்டு. பட் நெருக்கமாக இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நல்ல அடி தாங்குற கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து அதில் நம்ம கெஸ்ஸிங் பண்ணுவோம். சில சேவல் என்ன பண்ணுனாக்கா இப்போ விரல் மாதிரியே ரொம்ப லாங்கில் ஒன்று இருக்கும். அந்த சேவலுக்கு வந்து அடித்தாங்க. சில சேவலாம் பார்த்தீங்கன்னா அடித்த உடனே அப்படி தாலி அப்படி போயிட்டு பின்னாடி முதுகில் போய் தொட்டுட்டு வரது பாருவாங்க, முதுகில் தொட்டுட்டு வருவாங்க. அப்போ அந்த தொட்டுட்டு வர கழுத்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்து ஸ்ட்ராங் இருக்காது, வலு இருக்காது, கழுத்தில் ஒன்றும் இருக்காது, எலும்பு அந்த ஜாயிண்ட் எட்ட இருக்கும். அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்துக்கணும், கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து முகத்தை வந்து பார்ப்போங்க. முகம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணுமா இல்லை உங்களை மாதிரி இருக்கணுமா அப்படின்றது கிடையாது. சேவலுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். கரெக்டான தலைக்கட்டு இருக்கணும், கரெக்டான கவுல் அமைப்பு இருக்கணும், கண் அமைப்பு இருக்கணும். சில கண் பார்த்தீங்கன்னாக்கா கண் மொழியை விட்டு அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த 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 வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டம் வந்து பெருசாக இருக்கும், கண் வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண் இருக்கிற சேவல் கோழிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சண்டைலாம் போடும், எதிரி கொஞ்சம் விஸ்குன்னு பறக்க மாதிரி இருந்தால் கண்ணை ஈஸியாக விட்டுரும். அதனால தான் அந்த மாதிரி கண் அமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ணணும். சில பேர் கட்டா சிம்டா பாருன்னுவாங்க, சில பேர் நாசி பாருன்னுவாங்க, சில பேர் வாயை தெரியும் வாயை திறந்துட்டு பார்ப்பாங்க, உள்ள எட்டி பார்ப்பாங்க கிணத்துல தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ என்ன பார்ப்பாங்க நம்மளாம் என்னடா பார்க்குறாங்க. நானே சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பார்க்குறாங்க, வாயில் ஒரு வேளை பல்லு தேய்ச்சிருக்கோ இல்லையான்னு பார்க்குறாங்களோ, நாத்தடி தானே பார்க்குறாங்களோ, இல்லை காலையில் சாப்பிட்ட சோறு செரிச்சிருக்கா இல்லையா உள்ளே இருக்குதுன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே யோசனை பண்ணுவான். அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓஹோ இந்த வாயை வந்து திறந்து பார்த்தாங்கன்னா இந்த நாசி இருக்கு இல்லையா, நாசி இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த ஓட்டை வந்து அதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா, ஒட்டாமல் இருக்கா, சளி ட்ரையாக இருக்குதா, எதுவும் சீக்கு இருக்குதா, நல்ல சிகப்பாக இருக்குதா, இல்லை வெள்ளையாக இருக்குதா, இல்லை வெள்ளையும் சிகப்பும் கலந்து இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு அந்த நாசிக்கு உள்ளார வந்து தெரியும். அந்த நாசியில் வந்து அந்த ஒரு மாதிரி இந்த மீன் செதால் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பாக இருக்கும். அது வந்து நெருக்கமாக இருக்கா இல்லை தூரமாக இருக்கா, இதெல்லாம் விஷயமும் அதில் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது தான் வந்து நல்ல சேவல் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. நல்ல சேவல் ஒரு 5 கிலோ இருக்கிற சேவலுக்குள்ளார எத்தனை விஷயம் நம்ம பார்க்குறோம். பார்த்து செலக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே ஃபிட் ஆகிடுச்சுப்பா எல்லாத்துலேயும் ஓகேன்னும் போது கடைசியில் எங்கே வந்து நிற்போம், சண்டை போடுமா போடாதா, எல்லா அமைப்பும் இருக்குதுங்க. நீங்கள் சொன்ன அனைத்து 1008 அமைப்பும் இருக்குதுங்க. சண்டை போடுமா போடாதா ஓகேவா. இப்போ சண்டை போடுமா போடாத விஷயங்கள் வந்து நம்ம சேவலை வந்து கீழே நிற்க வச்சு அதோடைய மூவ்மெண்ட்டை பார்த்தாக்கா மேக்ஸிமம் வந்து ஒரு 98% அந்த சேவல் வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓஹோ இந்த சேவல் வந்து இந்த மாதிரி தான் சண்டை போடும், இந்த மாதிரி சண்டை அசர் அடிக்கும், கால் அடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணா இது எப்படின்னுட்டு. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ரொம்ப நாளாகும், ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற சில பல டெக்னிக்கை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து தெரிய வரும். அதேமாதிரி இப்போ இது நல்லா இருக்குது, எல்லா விஷயத்துலையுமே ஓகேப்பா, சண்டை மட்டும் பார்த்தோம்னா கழுத்தில் நேராக ஸ்ட்ரைட்டாக களத்தில் கொண்டு போய் லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. இப்போ நம்ம அதை சண்டை பார்த்தா தான் தெரியும் இத்தனை அமைப்பு இருக்கிற சொல்றீங்க சண்டை போடுதா இல்லையா. அதாவது இப்போ டோட்டலாக அமைப்பில் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ சண்டைக்கு கொண்டு போனாக்கா எடுத்த உடனே சண்டை போடுமா, சில சேவல் தான் போடும், சில சேவலுங்க போடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை வச்சு அதில் என்ன சில விஷயங்கள் மைனஸ் ப்ளஸ்ஸு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஊட்டம் கொடுத்து அப்புறம் தான் நம்ம அதை என்ன பண்ணோம் ரெடி பண்ணி அடுத்த டப்லையும் கொண்டு போகணும். எடுத்த உடனே களத்துக்கு கொண்டு போனோம்னா என்ன பண்ணணுன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு, ஸ்ட்ரெயிட்டாக சந்தையிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நேராக களத்தில் போய்
இம்போர்ட் பண்ணாங்களா அங்கே போனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அது களத்தில் ஒரு எஸ்கேப் போயிடுது, அதோட சரியாக போயிடுது. அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுனாக்கா முதல் சேவலை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சேவலை எடுத்து உங்கள் கையில் வாடியில் வச்சு அதை கொஞ்சம் ஊட்டம் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு தகுந்த சைஸு வயசு சேவலுக்கு கூட கட்டி டப்ளிங் பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குதா, அடி தாங்கி வச்சுக்கிறாரா இல்லை அடியை கொடுக்குறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து நீங்கள் போக முடியும். ஓகே கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறோம். இதை நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். சில விஷயங்கள் வந்து சொல்ல நேரம் கிடைக்கல, சில நேரம் வீடியோ பெருசாகிடுது. சொல்லும்போது நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ஆனால் நிறையா வீடியோ போடுங்க, நிறையா மெசேஜ் இருக்குது. கொஞ்ச நாள் பிஸியாக இருந்தேன், டே நைட் பகல்ன்ட்டு. இன்றைக்கி தான் ஒரு வாரம் அப்புறம் வேலை முடிஞ்சு ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிறேன். அதனால சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். நான் உங்கள் தாதாபாய்.